நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிள் 2025 இந்த வருஷம் நடக்க போகிற ராயல் ரம்பிளில் யார் யாரெல்லாம் சர்ப்ரைஸாக ரிட்டர்ன்ஸ் வரலாம் அப்படின்றத நம்ம ஒன்றா தெரிஞ்சிக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்களும் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வீடியோ தொடர்ந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரிட்டன் யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்சா பிக்ஸ் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து குழந்தையெல்லாம் பிறந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரிட்டனுக்காக அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இவங்க கூடிய சீக்கிரம் ரிட்டர்ன் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது இந்த ராயல் ரம்பிள் 2025 கூட சர்ப்ரைஸாக இருக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ரிட்டன் சர்ப்ரைஸ் ரிட்டன், இது யாருமே எதிர்பார்க்காத ரிட்டன். சமீபத்தில் கூட இவர் வந்தார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிக்கி வந்து இப்போ தான் ரிங்க்கு உள்ளே வந்திருக்காரு 2 வருஷம் கழிச்சு. எப்படிப்பட்ட பிக்கி வந்து இப்போ வந்து ராயல் ரம்பிள் 2025 அந்த மென்ஸ் ராயல் ரம்பிள் போட்டியில் சர்ப்ரைஸை யாரும் எதிர்பார்க்காத விதமாக ரிட்டன் கொடுத்து நியூ டேவை எலிமினேட் பண்ணுறதுக்கு, அதாவது கோஃபியும் சேவர் உட்ஸையும் எலிமினேட் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க நியூ டேவில் சேர்க்கலன்னு சொன்னாங்க. அதுக்காகவும் அவங்களுக்கு நடக்கிறத புரிய வைக்கிறதுக்காகவும் பிக்கி ரிட்டன் கொடுத்து இந்த மாதிரி செய்யலான்றது வேற லெவலில் எதிர்பார்க்க. அடுத்தது யாரோட ரிட்டன் இருக்க போதுன்னு கேட்டிங்கன்னா 2025 ராயல் ரம்பிள் உமன்ஸ் ராயல் ரம்பிளில் யார் ஷாக்கிங்காக கொடுக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா ஏஜெலி இந்த வருஷம் உமன்ஸ் ராயல் ரம்பிளில் ரிட்டன் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிஎம் பங்க் ஏற்கனவே வந்துட்டார் அவரோட ஹஸ்பண்ட், அதனால இந்த வாட்டி ஏஜெலி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இந்த மென்ஸ் ராயல் ரம்பிளில் யார் ரிட்டன் வரலான்னு கேட்டிங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டன் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிளில் தான் மொதல் ஏஜே ஸ்டைல்ஸ் WWE வந்தார், டெபியூட் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஏஜே ஸ்டைல்ஸ் இப்போ இன்ஜுரி காரணமாக வெளில இருக்கிறாரு. மீண்டும் அவர் ரிட்டன் வரதுக்கு ராயல் ரம்பிளில் ரிட்டன் வர்றது தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிட்டன் கொஞ்ச நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ரிட்டன் என்ன ரிட்டன் கேட்டிங்கன்னா சாக் ரைடர் இவர் வந்து WWE மீண்டும் ரிட்டன் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ரிட்டன் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ராயல் ரம்பிள் 2025 இருக்கலாம். ஷாக்கிங் ரிட்டனில் இது ஒன்று இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த பார்க்க போகிறது என்னன்னு NXTலையும் TNAலையும் மாறி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஜோ ஹென்ரி அவர் வந்து சர்ப்ரைஸாக ராயல் ரம்பிளில் ரிட்டர்ன் வரலாம். இது ஒரு மெயின் ரோஸ்டருக்கான முதல் படியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம யாரும் எதிர்பார்க்காத ரிட்டர்ன் என்னன்னு கேட்டிங்கன்னா ராயல் ரம்பிளில் ஷாக்கிங்காக யாருமே பார்க்காத மாதிரி 31வது நம்பராக, ஏதாவது கிட்டத்தட்ட ஒரே ஒரு வருஷம் தான் நடந்திருக்கு ஸ்பெஷல் ரிட்டர்ன் சொல்லி, அந்த ரிட்டர்ன் இந்த வருஷமும் மீண்டும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரிட்டனுக்கு ராக் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த வருஷம் ராயல் ரம்பிளில் சர்ப்ரைஸ் இருக்குன்ற மாதிரி பேசப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.